வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்பொழுது சிபிஆர் மகாவித்தியாலயத்துடைய 2026ஆம் ஆண்டிற்கான இல்லமையாக போட்டியான மரபுரோட்ட நிகழ்வு வீடியோட்ட நிகழ்வு மிகவும் இந்த காலப்பகுதியில் சுறுசுறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உண்மையை அவர்கள் நிலத்தை அடைந்த ஒவ்வொரு வீரர்களும் ஒரு புதிய மகாவித்தியாலய 2026ஆம் ஆண்டுக்கான போடுகின்ற அடிப்படையிலான வீடியோ தங்கள் வீரர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே என்னடா கையை விசிக்க பிடிக்க கூடாது. அப்படியே நடந்து போ, கை விசிக்க நட 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 நட. தூரம் மெடிக்கல்லையே 10 பேரை நிப்பாடிட்டாங்களா? நடந்த மாதிரி அப்படி நடவாப்போ அப்படி நட கை விசிக்க மெல்ல மெல்ல கலப்பாரோ. அப்படியே நடவாப்பு, அப்படியே நட நட நட. விழாக்கூடா விழுந்தா பாய். நட 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 கூடாது. பிடிச்சா ஓடுமையான பிரயோஜனம் இல்லை. நட நடந்து கை அது கட்டிக்க. 26ஆம் ஆண்டுக்கான திருவாரூர் மகாவித்தியாலயத்தினுடைய எல்லா மெய்வல்லுநர் போட்டியினை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற மறுநோட்டு போட்டியானது மிகவும் சிறப்பான முறையிலும் உற்சாகமான முறையிலுமே போட்டி ஆரம்பித்து இப்போது வெற்றி கடிதங்கள் மற்றும் பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக இடம்பெற இருப்பது தலைமை உரையினை நிகழ்வு. வெள்ளக்காரனை கூப்பிட இன்டர்வியூ ஒன்று வெள்ளக்காரன் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியினுடைய வீதியோட்ட நிகழ்வு இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளை விளையாட வேண்டும். ஒரு விளையாட்டு வீரனால் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். எனவே
தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு விளையாட்டு மிகவும் முக்கியமானது. Meet is a great opportunity for you all to have friendly competition at the school, to compete against each other, and I see that the students and the teachers are all very, very excited about the sports meet competition. I'm very excited, so it's great to see all of you playing so hard, running so hard, and I hope we can take that same excitement to after the sports meet when we start studying again. நானும் உங்களுடைய விளையாட்டு போட்டியினை வியப்புடனே எதிர்பார்த்திருக்கின்றேன். இது எனக்கு வியப்பை உருவாக்கியுள்ளது. நீங்கள் ஆர்வத்துடன் நீங்கள் ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்றியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இந்த ஓட்டத்திறனாய்வானது, வீதி ஓட்டத்திறனாய்வானது உங்களுடைய படிப்பினை மேம்படுத்துவதற்கும் உதவுவதாக காணப்படுகிறது. அதனால் நீங்கள் உற்சாகத்துடன் நீங்கள் ஓட்டத்திறனாய்வினை மேற்கொண்டதுடன் உங்களுடைய படிப்பினையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் கலந்து கொள்வது குறைவாக இருக்கின்றது. ஏனென்று எடுத்து பார்த்தால் அது ஒரு ஆய்வு நோக்கிலே பார்த்தீங்கன்னா அல்லது ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டீங்கன்றால் அவர்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இல்லை. அதற்குரிய துணிவு, உலக மரதனோட்ட போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற துணிவு, வெற்றி தோல்விகளை ஏற்கின்ற துணிவு அல்லது உடல் ஆரோக்கியம், அது போன்ற அந்த பிள்ளைகளுக்கு அது போன்ற தன்மைகள் குறைவாக இருப்பதனால் பல பேர் இதில் பங்கு பெற்றவில்லை. இருந்தாலும் எங்கள் பாடசாலையில் கணிசமான மாணவர்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். பாடசாலை விளையாட்டு போட்டி நடக்கப் போவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீதியோட்ட நிகழ்வுகள் இடம்பெறும். இந்த வீதியோட்ட நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது ஒரு கிராமத்தினுடைய வீதியோட்ட நிகழ்வு மாதிரி இருக்கின்றது. அண்ணாவோடு பிள்ளை, எங்களுடைய பள்ளிக்கூட பிள்ளையுடன் அண்ணா ஓடுகின்றார், தம்பி ஓடுகின்றார், தங்கச்சி ஓடுகின்றார், அம்மா அப்பாவும் ஓடுவதை நான் இங்கு பார்த்தேன். உண்மையிலேயே அந்த பிள்ளையினுடைய வெற்றிக்காக எல்லோருமே சேர்ந்து உழைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக, வெற்றியாக, ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கும். எனவே இந்த வீதியோட்ட நிகழ்வு நாங்கள் காலப்போக்கிலே குறைத்துக் கொள்வோம் என்று நினைத்தால் இல்லை. அது மிகவும் மகிழ்ச்சியானதும், ஒரு குடும்பம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு உடலுள்ள ஆரோக்கியத்துக்காக அந்த பிள்ளையோடு சேர்ந்து ஓடுகின்ற அந்த கட்டங்களை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பேச்சு பதக்கங்களுக்கான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். First, I'd like to say congratulations to all of the boys and girls who competed and ran in today's road race. It's early in the morning. I'm sure you're all very tired. So congratulations to all of you. That was a great race. Enjoy the day off and go rest. So you can come back for the sports meet tomorrow. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியர்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய விளையாட்டு போட்டி நிகழ்விலே நீங்கள் வீதியோட்ட நிகழ்வினை வெற்றிகரமாகவும் ஆர்வத்துடனும் நீங்கள் ஓடி முடித்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, மருத்துவ அறிக்கைகள் அதற்கு தடையாக இருப்பது, மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் இழந்து போகின்ற நிலைமை எங்களுடைய சமுதாயத்திலே மிகவும் ஒரு பாதிப்பாகவும் இருக்கிறது என்கின்ற விடயங்களையும் பதிவு செய்தவனாக தொடர்ந்து பாடசாலையினுடைய அபிவிருத்தி பங்கு பெற்றதோடும் அது மாறியிருந்தது. அதிபர் சொன்னது போல வழங்கப்பட இருப்பதால் அனைவரையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பங்கு கொள்ள வேண்டியதில் அவர்களுக்கான வெற்றி பழக்கத்தினை வழங்கிவிட்டு கிறிஸ்தவர்கள் அமெரிக்க நாட்டிலிருந்து உங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி கிடைத்து நாங்கள் ஒரு பழக்கத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான முறையிலே விரும்பியாக 2007 நிலையினை பெற்றினா இனியவன் எல்லாரும் எல்லாம் அவர்களுக்கு 3000 பணப்பரிசும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது நிலையினை பெற்ற மாணவர்களுக்கு 5000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்படுகிறது. ஆண்மை பிரிவில் முதலாவது தொடர்ந்து
கலைமாணவர் சங்க செயலாளர் தீபிகன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பாடசாலையினுடைய கலைமாணவர் சங்க பொருளாளர் கிருஷ்ணாமன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஆண்கள் பிரிவிலே 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் ரோனா கேரிசன் போன்றவர்கள் எல்லாம் கரவங்களை உயர்த்தி வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. மரபோட்ட போட்டியிலே பெண்கள் அணிகளிலே சாம்பியனாக 1வது நிலையினை அடைந்து வெற்றி வீரராக தன்னை அடையாளப்படுத்தி பாடசாலைக்கும் தன் இல்லத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவி கிருபனா பாலசுப்பிரமணியம் 1வது இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார். ஆக்கிராசன் இல்லத்தைச் சேர்ந்தவர். அவருக்கான வெற்றி பதக்கத்தினை அணிவிக்குமாறு எங்களுடைய பாடசாலையினுடைய அதிகாரி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். வெற்றி வீரருக்கான பதக்கம் அறிவிக்கப்படுகிறது. பாடசாலையினுடைய அதிபரின் கரங்களினால் அறிவிக்கப்படுகிறது. அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே உங்களுடைய உற்சாகங்களை வழங்குங்கள். மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அது விளையாட்டின் நோக்கமாகும். தொடர்ந்து 2ஆம் இடத்தினை பெற்றவர்களுக்கான 3000 ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படுகிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் அறிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை மேலும் மேலும் அடையாளப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் ஈவராசன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். பதக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 13வது இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார். வழங்கி வைக்குமாறு ஆசிரியர் திருமதி சிவமூர்த்தி அவர்களை அழைப்பிருக்கின்றேன். 18வது இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார். ஆண் மாணவர்களுக்கான வெற்றி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டது. எங்களுடைய பெண் மாணவர்களுக்கான பெண் வீராங்கனைகளுக்கான பதக்கங்கள் அறிவிக்கின்ற நிகழ்வு தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. குமரபாரதி ஆசிரியர்களை வெற்றி யதுசன் 5ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார். மானா மேலுசன் 7ஆம் இடம். வெற்றி பதக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அபின்சன் 8ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து வேண்டியதில்லை. தொடர்ந்து பர்சன் 24வது இடம். பண்டார வேண்டியது இல்லம் 22வது நிலை பூனா அபினன் அக்ராசன் இல்லம். மரபோட்ட போட்டியினுடைய வெற்றி பெற்று தங்களுடைய ஓட்டங்களை நிறைவு செய்து தங்களை அடையாளப்படுத்தி